no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ். வணக்கம் சார். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் வந்திருக்கிறதா? தமிழ்நாடு எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் வந்திருக்கா? நீங்கள் எல்லாம் தவறாக கணித்து விட்டீர்களா? விஜயை குறைத்து மதிப்பிட்டு விட்டீர்களா? நான் நேற்றைக்கு பேட்டியில கூட உங்ககிட்ட கேட்டிருந்தேன். அதே தான் நடந்திருக்கா? ரிசல்ட் விஜய்க்கு சாதகமா? எல்லாமே ஒட்டுமொத்தமா மக்கள் விஜய்க்கு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்தது போல தெரிகிறது. தனி மெஜாரிட்டி வந்துடுச்சா? விஜய் நம்பர் 1 லீடர், அதுல நான் மாற்று கருத்து வரல. நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைக்கு தக்கன தனி மெஜாரிட்டி 118 எடுத்துட்டாரான்னு கேட்டேன். இன்னும் வரல சார். அதை நோக்கி போற மாதிரி இருக்கு. எடுத்துருவாரா? அது முழுமையான நமக்கு அந்த ரிசல்ட் முடியும் போது தானே சார் தெரியும். சரி, அப்ப நீங்க உங்க வார்த்தைகள் ரொம்ப கடுமையா இருக்குது. ஓகே, நம்பர் 1 லீடர் ஆயிட்டாரு. நம்பர் 1 மாஸ் லீடர். ஒன் டைம் ஓட்லே 33 விழுக்காடு கிட்ட வந்துருவாருன்னு நினைக்கிறேன். இது ஒரு பெருமைக்குரிய வெற்றி தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. நாம எதிர்பார்த்த கணக்குகள் என்பது தவறி போச்சு. திமுக அணி கூட்டணி கட்சிகள் ராகுல் காந்தி ஸ்டாலினுக்கு எதிராக இந்தியா ஃபுல்லா மதசார்பற்ற சக்திகளுக்கு எதிராக சதி பண்ற மாதிரி ஸ்டாலினுக்கு எதிராக உள்ள சதி வேலை செய்துட்டு, அது போல திருமாவளவனும் அவங்க தரப்பும் திமுக கூட கரெக்டா இல்லாததும் ஒரு பாதிப்பை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்படுத்தி விட்டுட்டு போலரைசேஷன் விஷயத்துல எடப்பாடி அன்புமணி எடப்பாடி பாஜக கூட 3வது இடத்துக்கு வந்தவங்க கூட தாக்கு பிடிச்சிருக்கிறாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகம் முழுவதும் போலரைசேஷன்ல 45 விழுக்காடுக்கு மேல 3 எலெக்ஷன்ல எடுத்தவங்க இன்னைக்கு 30 விழுக்காடா குறைஞ்சிட்டாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகளோட ஒத்துழைப்பு அவங்களுக்கு எதிர்பாராத ஒரு பெரிய அடியை கொடுத்திருக்குது. என்றாலும் உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக வரக்கூடிய அளவுக்கு ஒரு வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதுவும் அந்த சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்பதை அவருடைய வெல்விஷர்கள் நம்ம தம்பி ஒருத்தர்லாம் சர்வே பண்ணி பார்த்த பிறகு அவர் சுதாரிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள வெற்றியை பெற்றிருக்கிறாரு. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர்ல எவ்வளவோ அந்த தொகுதிக்கு நன்மை செய்தும் தோல்வியடைந்தது எல்லாருமே அதிசயமாட்டும் ஆச்சரியமாட்டும் ஒரு இதாட்டும் பாக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு இளைஞர்கள் மத்தியில, அனைத்து தரப்பினர் மத்தியில, குறிப்பா டிஎம்கேயின் பேக்கிங் கம்யூனிட்டியா இருந்த கிறிஸ்தவ முஸ்லிம் பறையர் சமூக வாக்குகள்ல விஜய் இன்ட்ரோட் ஆனதுதான் இந்த வெற்றிக்கு காரணம். அது நானே எதிர்பார்க்கல. அதே வேளையில அதிமுக பாஜகவும் அதிமுக பாமகவும் தாக்கு பிடிச்சிருக்காங்க. தமிழக அளவுல 2வது இடத்துக்கு திமுக அணி வந்தாலும் கூட உறுதியாக திமுக முன்னாடி நிற்பாங்கன்னு நினைச்ச இந்த செக்ஷன்ஸ் திமுகவை விட்டு விலகி சென்றிருக்கிறது ஆச்சரியம் அளிக்கிறது. இனிவரும் அரசியல் நகர்கள் எப்படி இருக்குது என்பதை நம்ம போக போக பார்க்கணும். என்றாலும் 2வது பெரிய இதாட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வந்திருக்கிறது அடுத்த கட்டம் அவங்க நகர் எப்படி இருக்கு என்பதை நம்ம பார்க்கணும். பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் யாருடைய ஆதரவை இவங்க நாடுவாங்க, அல்லது யார் இவர்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க, எப்படி இருக்கும் சார்? மோடி பாஜக ஒரு மக்கள் மேண்டேட்டுக்கு எதிராக செயல்பட விரும்ப மாட்டாங்க, ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்பட விரும்ப மாட்டாங்க. சசிகலா அம்மையாரை பொறுத்தளவுல அவங்க பீப்புள் மேண்டேட் பெற்ற டெமோக்ராட் அல்ல. விஜய் மக்கள் தீர்ப்பை பெற்றிருக்கிறாரு. மக்கள் ஆள வேண்டும் என்று எடப்பாடி ஸ்டாலின் விஜய்க்கு தான் ஸ்டாலினை விட ஒரு 3 விழுக்காடு மக்கள் அதிகமாக விஜய் ஆள வேண்டும் என்று தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. அதற்கேற்ப அவர் சிங்கிள் டார்கெட் பார்ட்டியாகவும் வந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் கவர்னரால் அவர் ஆட்சி அமைக்க அழைக்கப்படுவார் சிங்கிள் டார்கெட் பார்ட்டி என்ற அடிப்படையில். இதில் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங்கில் அவர் மெஜாரிட்டி காட்டி விடுவார். அவரை ஒரு மதசார்பற்ற சக்தியாக காட்டுவதற்காகவும், அவர் பாஜக பிடியில் இல்லை என்று காட்டுவதற்காகவும் கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் காங்கிரஸ் போன்றவங்க டைரக்டா வாக்களிச்சா திமுக கூட்டணி அவங்க பகிச்சதுக்கு சமம், திராவிட முன்னேற்ற கழகத்தை பகிச்சதுக்கு சமம். அந்த வகையில அவங்க விஜயும் நாளைக்கு ஒரு எலக்ட்ரல் ஆப்ஷனாக காட்டி அப்ஸ்டெயின் பண்ணுவாங்க. அப்ப பிரசன்ட் அண்ட் ஓட்டிங்ல விஜய்க்கு மெஜாரிட்டி கிடைச்சிரும்னு தான் நான் கருதுறேன். சோ ஆட்சி அமைப்பதிலையும் மெஜாரிட்டியை நிரூபிக்கிறதுலையும் அந்த சிக்கலும் இருக்காதுன்னு கருதுறேன். அன்லஸ் அதர்வைஸ் திமுகவும் அதிமுகவும் 2 சேர்ந்தா, கூட்டணி கட்சிகள் இல்லாம வெறும் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தாலே 117 118 வருங்கிற மாதிரி ரிசல்ட் வந்தாதான் வேலுமணி போன்றவங்க எல்லாம் ஒரு முதலமைச்சராகவும் திமுகவில் இருந்து துணை முதலமைச்சரும் என்ற அடிப்படையில் ஏதாவது வரும். அப்படிப்பட்ட வாய்ப்புகள் நேரம் ஆக குறைவு என்றே தெரிகிறது. எனவே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக விஜய் தவிர இன்னொருத்தர் 117 காட்ட முடியாது என்ற சூழ்நிலையில் 117 + 1 118 இல்லாவிட்டாலும் கூட விஜய்க்கே அந்த ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு வழங்கப்படும். அவரும் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங்ல மெஜாரிட்டி காட்டிடுவார்னு நினைக்கிறேன்.
அதர்வைஸ் திமுக பிளஸ் அண்ணா திமுக 117 வந்தா மாற்று அரசுக்கு வாய்ப்பு உண்டு. திமுக கூட்டணி பிளஸ் அண்ணா திமுக கூட்டணி 117 என்றால் அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான கருத்து. ரைட். சார், ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. திரு விஜய் அவர்களுக்கு ஜான் ஆரோக்கியசாமி அந்த டீமுக்கு என்ன சொல்ல விரும்புறாரு திரு ரவீந்திரன் துரைசாமி? இல்ல அந்த டீம் வந்து அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. அதுல ஒட்டிசே இந்த நம்ம மாடர்ன் சமூக வலைத்தள பிரச்சாரத்துல வெற்றி பெற்றுட்டாங்க. அந்த விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷனை அதை மாத்திக்கிட்டாங்க. அந்த இடத்துக்குள்ள வந்து பிளேயர்ஸ் வந்து அதுல கொஞ்சம் அசிரத்தியா இருந்துட்டாங்க. குறிப்பா திமுக அக்ரெசிவ் பொலிட்டிக்ஸ் பண்ணி தன்னோட பேக்கிங் தன்னுடைய போலரைஸ் பண்ணி தன்னுடைய வாக்கு இது பண்ணிருக்கணும். திருமாவளவன் அங்க காட்டுமன்னார் கோயில நிற்க விரும்பினதை கரெக்ட்னு சொல்லியிருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த போலரைசேஷன் ஹெவி ஆயிருக்கும். திருமாவளவன் நிற்காததுலேயே அந்த போலரைசேஷன் டைல்யூட் ஆயிட்டு ராகுல் காந்தியோட அந்த சதியும் ஸ்டாலினுக்கு எதிரான ராகுல் காந்தியின் சதியும் விஜய்க்கு ஒரு ஆதரவாக அமைந்தது. அடுத்த கட்டத்தில் அனுபவங்கள் படிப்பினை என்பது மூலமாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினும் திமுகவினரும் அடுத்த கட்ட நகர்வுகளில் ஈடுபடுவார்கள் என்று நம்புகிறேன். எல்லா ஸ்ட்ராட்டஜியும் உடனே ஓப்பனா சொல்ல முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். திமுக அடுத்த கட்ட ஸ்ட்ராட்டஜி என்ன பண்றாங்க என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். நேரில் சந்திப்போம். ஓகே மதேஷ், நன்றி சார்.